அன்பார்ந்த பக்த கொடிகளே, மதுரையம்பதியில் உள்ள பஞ்சபூத ஸ்தலங்களில் இன்று மற்றுமோர் ஸ்தலமாகிய அக்னிஸ்தலம் பற்றி ஒரு சிறிய குறிப்புடன் ஒரு சில திருநீற்று பதிகங்களும் இங்கு பாடப்படுகிறது. இந்த ஸ்தலம் தென் திரு ஆலவாய் திருக்கோயில் என்று மிகவும் பிரசித்தி பெற்றதாக மதுரையில் தெற்கு மாசி வீதியில் அமைந்துள்ளது. இந்த ஸ்தலத்தை அடைந்து இறைவனை வழிபட்டால் நோய் நொடிகள் யாவும் தீர்ந்துவிடும் என்பது ஐதீகம். முக்கியமாக யமதர்மராஜன் ஈசனை இங்கு வழிபட்டதாக அறியப்படுகிறது. எனவே மக்கள் அனைவரும் இறைவனை இங்கு வழிபட மரண பயம் நீங்கும் என்பதும் ஒரு ஐதீகமாக உள்ளது. இத்தகைய ஸ்தலத்தின் சிறப்பு ஏனெனில் இது அக்னிஸ்தலமாக கருதப்படுகிறது. இந்த அக்னிஸ்தலத்தில் பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் நீங்கி இறைவனை வழிபட்ட வரலாறு உள்ளது. அதை பற்றி சிறிது காண்போம். மதுரையை ஆண்ட கூன் பாண்டியன் என்ற அரசன் முதலில் சைவ சமயத்தை சார்ந்தவனாக இருந்தான். திடீரென்று சமண சமயத்திற்கு மாறிவிடுகிறான். இதனால் அரசி மங்கையர்க்கரசி, அவள் சைவ சமயத்தை சார்ந்தவள், கணவனின் திடீர் மாற்றம் அவளுக்கு மிகுந்த வருத்தத்தை தந்தது. அதனால் சிவபெருமானிடம் சென்று மனமுருக அழுது வேண்டுகிறாள். அப்பொழுது சிவபெருமான் கூன் பாண்டியனுக்கு வெப்பு நோயை தந்து சோதனை செய்கிறார். சமணர்கள் பலவிதமான மருத்துவம் செய்தும் கூன் பாண்டியனின் வெப்பு நோயை குணப்படுத்த இயலவில்லை. மங்கையர்க்கரசியின் கனவில் சிவபெருமான் தோன்றி தென் திரு ஆலவாய் கோயிலுக்கு சென்று ஞான சம்பந்தரால் திருநீற்று பதிகம் பாடிய அந்த சிவபெருமானுக்கு அனைத்து அபிஷேக அர்ச்சனைகளும் செய்து அந்த திருநீற்றை கூன் பாண்டியன் மீது பூசிவிட்டால் வெப்பு நோய் தீர்ந்துவிடும் என்று அருள் பாலிக்கிறார். அவ்விதமே மங்கையர்க்கரசி செய்துவிட அந்த வெப்பு நோய் தீர்ந்து விடுகிறது. இதனால் கூன் பாண்டியன் தன் தவறினை உணர்ந்து சமண மதத்திலிருந்து மீண்டும் சைவ மதத்திற்கு வந்து சிவத்துண்டு செய்ய ஆரம்பித்தான் என்று வரலாறு கூறுகின்றது. இதில் முக்கியமாக நாம் காண வேண்டியது யாதெனில், திருநீற்று பதிகம் என்று பாடப்பட்டுள்ளது. இந்த திருநீற்று பதிகம் ஞானசம்பந்த பெருமானால் பாடல் பெற்றது. இதன் முக்கியத்துவம் யாதெனில், திருநீறு அணிவதின் மகிமையை இந்த பதிகத்தில் நாம் உணரலாம். எனவே திருநீர் அணிந்தால் எந்த ஒரு நோயும் நம்மை அண்டாது. அவ்வளவு மகிமை திருநீற்றிற்கு உண்டு. எனவே இந்த திருநீற்று பதிகத்தை பாடினால் நமக்கு எல்லாவித நன்மைகளும் வந்து சேரும். ஆகையால் ஒரு சில பாடல்களை என்ற திருநீற்று பதிகத்திலிருந்து அடியேன் இங்கு சமர்ப்பணம் செய்கின்றேன். நம பார்வதி பதையே, அரகர மகாதேவ.
தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மந்திரமாவது நீரு, வானவர் மேலது நீரு, சுந்தரமாவது நீரு, துதிக்கப்படுவது நீரு. தந்திரமாவது நீரு, சமயத்தில் உள்ளது நீரு, செந்துவாய் ஊமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. வேதத்தில் உள்ளது நீரே, வெண்துயர் தீர்ப்பது நீரே, போதம் தருவது நீரே, புண்மை தவிர்ப்பது நீரே, ஓதத்தகுவது நீரே, உண்மையில் உள்ளது நீரே, சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவாயான் திரு நீரே. முக்தி தருவது நீரே, முனிவர் அணிவது நீரே, முக்தி தருவது நீரே, முனிவர் அணிவது நீரே, சத்தியமாவது நீரே, தக்கோர் புகழ்வது நீரே, பக்தி தருவது நீரே, பறவையினியது நீரே, சித்தி தருவது நீரே, திரு ஆலவாயான் திரு நீரே, திரு ஆலவாயான் திரு நீரே, திரு ஆலவாயான் திரு நீரே. காண இனியது நீரே, கவினை தருவது நீரே, பேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே, மானம் தகைவது நீரே, மதியை தருவது நீரே, சேனம் தருவது நீரே, சேனம் தருவது நீரே, திரு ஆலவாயான் திரு நீரே, திரு ஆலவாயான் திரு நீரே, திரு ஆலவாயான் திரு நீரே. மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரே, மாலோடு அயன் அறியாத வண்ணமும் உள்ளது நீரே, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு, ஏல உடம்பிடர் தீர்க்கும், ஏல உடம்பிடர் தீர்க்கும், இன்பம் தருவது நீரே, ஏல உடம்பிடர் தீர்க்கும், இன்பம் தருவது நீரே, ஆலமது உண்டமிடற்றே எம் ஆலவாயான் திருநீரே,
ஆலமது உண்டமிடற்றே எம் ஆலவயான் திரு நீரே ஆலவயான் திருநீரே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவயான் திருநீற்றே ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவயான் திருநீற்றே போற்றி புகழினிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் போற்றி புகழி நிலாவும் பூசுரன் ஞான சம்பந்தன் தேற்றி தன்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர தேற்றி தென்னன் உடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே தேற்றி தென்னமன் ஊடல் உற்ற தீப்பினியாயின தீர சாற்றிய பாடல்கள் பத்தும் வல்லவர் நல்லவர் தாமே வல்லவர் நல்லவர் தாமே திருச்சிற்றம்பலம் சிவசிதம்பரம் நம பார்வதிபதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இத்தகைய அருமையான 10 பாடல்களை திருஞான சம்பந்த பெருமான் நமக்கு அருளி இதில் திருநீற்றின் மகிமையை தெளிவுபடுத்தி ஒவ்வொரு சிவபக்தனும் நெற்றில் திருநீர் பூசி ஈசனை நினைந்து நல்வழி வளம் காண பிரார்த்தித்து அனைத்து நலன்களும் பெற வேண்டும் என்று ஈசனை ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும் என்று சம்பந்த பெருமான் இங்கு வெளிப்படுத்துகிறார். வாழ்க வளமுடன். நன்றி. உங்கள் கும்பகோணம் கிருஷ்ணமூர்த்தி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.